கன்யகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஜெய்ப்பூர் செயற்கைக்கால் முகாம். சென்னை பிராட்வேயில் உள்ள ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி மகளிர் கல்லூரியில் ஜெய்ப்பூர் செயற்கைக்கால் முகாம் கரஸ்பாண்டன்ட் சின்னி பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாபெரும் ஜெய்ப்பூர் செயற்கைக்கால் முகாம் 19/3/2026 முதல் 21/3/2026 வரை நடைபெறும் என்றும், மேலும் சென்னை ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சென்னை பகவான் மகாவீர் விக்லாங் சகாயதா சமிதி மற்றும் சுரானா அண்ட் சுரானா பொது அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து 2026 மார்ச் 19 முதல் 21 வரை மாபெரும் ஜெய்ப்பூர் பாதம் முகாமை வெற்றிகரமாக நடத்தியது. இம்முகாம் டிபி வேர்ல்ட் நிறுவனத்தின் ஆதரவுடன் நடைபெற்றது. மேலும் 3 நாட்கள் நடைபெற்ற இம்முகாம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக உதவி உபகரணங்களையும் மறுவாழ்வுக்கான ஆதரவையும் வழங்குவதை முதன்மை நோக்கமாக கொண்டிருந்தது. இம்முகாமின் நிறைவு விழாவில் திரு எல். சுந்தரேசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். முகாமிற்கு மக்களிடம் இருந்து அமோக வரவேற்பு கிடைத்தது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகளிடம் இருந்து மொத்தம் 634 பதிவுகள் பெறப்பட்டன. விரிவான மருத்துவ பரிசோதனை மற்றும் மதிப்பீடுகளுக்கு பிறகு 875 நபர்கள் பயனாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு அவர்களின் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட நடமாடும் மற்றும் துணை உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மொத்தமாக செயற்கை உறுப்புகள், செயற்கை கைகள், காலிப்பர்ஸ், ஊன்றுகோல்கள், சக்கர நாற்காலிகள் மற்றும் 3 சக்கர மிதிவண்டிகள் என 915 உதவி உபகரணங்கள் முற்றிலுமாக இலவசமாக விநியோகிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் உள்ளடக்கிய சமூகம், மறுவாழ்வு சேவைகள் மற்றும் கண்ணியமான வாழ்வை உறுதி செய்வதில் உதவி தொழில்நுட்பங்களின் முக்கியத்துவம் ஆகியவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு தளமாகவும் இம்முகாம் அமைந்தது. இந்த அத்தியாவசிய உதவி உபகரணங்களை இலவசமாக வழங்குவதன் மூலம் மாற்றுத்திறனுடன் வாழும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கு தேவையான வசதிகளில் இருந்த இடைவெளிகளை நிரப்ப அமைப்பாளர்கள் உதவினர். இந்த ஜெய்ப்பூர் பாதம் முகாமின் வெற்றி அர்த்தமுள்ள சமூக மாற்றத்தை முன்னெடுப்பதில் கூட்டாண்மைகளுக்கு உள்ள ஆற்றலுக்கு ஒரு சிறந்த சான்றாக திகழ்கிறது என தெரிவித்தனர்.